வணக்கம். கரூர் சம்பவத்தினால உயிரிழந்த 41 குடும்பத்தினருக்கும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். விதி எங்கே எப்போ யாரை விளையாடுதுன்னு தெரியாது. நாம் செஞ்ச தப்பு. கூட்டம் வருதுன்னு தெரியும், நெரிசல் வருதுன்னு தெரியும். நாம் போய் அங்கே தலைவரை பார்க்க போய் இவ்வளோ பிரச்சனை ஆச்சு. நீங்கள் பாசத்தோடு போனீங்களோ, ஆசையோடு போனீங்களோ என்னன்னு தெரியாது. ஆனால் அங்கே போய் உயிர் இழந்து அந்த பிரச்சனைனால எவ்வளோ பேருக்கு கஷ்டம். போன உயிர் திரும்ப வராது. ஆனால் நாமளே தேத்திக்கணும். யாரும் நிரந்தரம் இல்லை. நீங்களாகட்டும், நாங்களாகட்டும், தலைவர்களாகட்டும், இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் விதி எழுதப்பட்டிருக்கு. என்ன இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலும் 41 குடும்பத்திலையும் உயிர் கொடுத்து வாழ வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க லைஃப்பில் எப்படி இருந்திருப்பாங்களோன்னு தெரியாது. மறுபடியும் வரமாட்டாங்க. அவங்க நல்ல புண்ணியம் செஞ்சுருந்தால் அடுத்த ஜென்மம் இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் வருவாங்க அவங்க வீட்டுக்கு. இப்போ விஜய் அண்ணா வீடு வீடாக பார்க்க சொன்னாங்க, பார்க்க முடியல. நீங்களே நினச்சி பாருங்கள். வீடு வீடாக ஒவ்வொரு வீட்டுக்கு வந்தால் ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு வில்லேஜும் என்னாகும், அந்த ஊர் என்னாகும் மறுபடியும் கூட்டத்தில். நினச்சி பார்த்தீங்களா? எவ்வளோ சம்பாதிக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக சப்போஸ் அதிலே அடிதடி நடக்கலாம், இல்லை அந்த அண்ணாவுக்கோ ஏதாவது பிரச்சனை நடக்கலாம். அப்போ எங்கே போய் வச்சுக்கோங்க அவங்க முகத்தை? ஆல்ரெடி ஒரு உயிரை இழந்து, நம்ம குடும்பத்தில் ஒரு உயிரை இழந்து நொந்து போயிருக்கும். திரும்பியும் வீடாக அந்த அண்ணா வந்தாருன்னா எவ்வளோ பிரச்சனை ஆகும். அவர் வர்றதுக்கு பயப்பட மாட்டார், தயங்க மாட்டார். அவர் எந்த தப்பு செய்யலை. ஆனால் அவர் வர்றதுனால எதனா உங்களுக்கு பிரச்சனை ஆகிடுமோன்ட்டு தான் அவர் யோசிக்கிறார். தயவு செஞ்சு அவரை திட்டாதீங்க. நான் எங்கள் வீடு தேடி தான் வரணுன்றது சில ஜீவனுங்க சொல்லிகிட்ருக்கு. அண்ணா அவர் தான் சொல்லியிருக்காருல்ல, 41 குடும்பத்தையும் நான் தத்தெடுத்துக்கிறேன், இனிமேல் அது என்னுடைய குடும்பம்னு சொல்லியிருக்காருல்ல. நீங்கள் மனசாட்சியோடு பேசுங்க. அதில் ஒரு 2-3 குடும்பம் அவர் எங்களை தேடி தான் வரணும்னு சொல்கிறீங்களே, மனசாட்சி இருக்கா? ஒரு வீடை வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்சம் யோசிங்கக்கா. நீங்கள் பேசுனீங்க, ஒரு குடும்பத்துலேருந்து பேசுனாங்க, நான் அமௌண்ட்டு ரிட்டர்ன் அனுப்பிட்டேன், அவர் எங்களை தேடி தான் வரணும் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. நீங்களே நினச்சி பாருங்கக்கா. அவர் தேடி வந்தாரன்னா, அவர் உங்கள் வீடு தேடி வந்திருக்காருன்னு தெரிஞ்சேன்னா எவ்வளோ பிரச்சனைங்க ஆகும்க்கா. அதுவும் இந்த எலெக்ஷன் டைமில் அவருக்கு எது வேணும்னா ஆகலாம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவர் மேலே இருக்கிற கோவத்தை இந்த மாதிரிலாம் காட்டாதீங்க. அப்புறம் முக்கியமாக அவர் சந்தித்த 39 குடும்பங்களும் உங்களை என்னென்ன சந்தித்து பேசினார், காலில் விழுந்தாருன்னு சொல்லி தயவு செஞ்சு அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க கூட அவங்கவுங்க காலில், பெற்றவங்க காலில் விழுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் அவர் விழுந்து நொந்து அழுந்து காலில் விழுந்து கேட்டிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய மனுஷன். நீங்கள் விழுந்திருப்பீங்களா? இல்லை உங்கள் பிள்ளைங்களாகட்டும், உங்கள் பேரண்ட்ஸுங்களாகட்டும், நீங்களே உங்கள் பெற்றவங்க காலில் விழுறதுக்கு எவ்வளோ யோசிப்பீங்க? இந்த காலத்தில் அந்த மாதிரி நடத்துக்கிறாங்களா? ஒரு ஆசீர்வாதம் வாங்கினோன்னா கூட அவங்க காலில் விழ மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய மனுஷன் எவ்வளோ உண்மையாக இருக்கிறாட்டு இருந்தா, எவ்வளோ மனசாட்சியோடு இருக்கிறாட்டு இருந்தா அவர் ஒரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுந்திருப்பார். உங்களால் அந்த மாதிரி செய்ய முடியுமா? ஏன் நம்மளால் அது செய்ய முடியுமா? விழுந்தாருன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அவர் நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிறது 4 சவத்தில் சொல்லாதீங்க. 4 சவத்தோடு இருக்கணும், வெளியே சொல்லாதீங்க. மீடியா கேட்குறாங்களா? இல்லைப்பா, வந்தார், மன்னிப்பு கேட்டார், நல்லா ஆறுதல் பேசினார், நல்லா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. எதுக்கு அவர் எல்லார் காலிலையும் விழுந்தார், எதுக்கு அதை யூஸ் பண்ணுறீங்க? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அதே அவங்க பெற்றவங்க இந்த மாதிரி எல்லா காலிலையும் விழுறதா பார்த்துருந்தாங்களா, அவங்க பெற்றவங்க எவ்வளோ மனசு உடஞ்சிருப்பாங்க நினச்சி பாருங்கள். செய்யாத தப்புக்கு எல்லார் காலையும்